ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டேயில் என்னடா பண்ணலான்னு யோசிக்க கூட இல்லைங்க. ஏன்னா நான் எந்திரிச்சேன், டீ குடித்தேன், கொஞ்சம் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சித்தி சொன்னாங்க, ஏதாவது குழம்பு வைக்கிறியான்ட்டு. ஓகே நம்ம வைப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தோன்னே கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் அது பெருசாக இருந்துச்சுன்னா அது நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கலாம். பட் இது குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி கத்திரிக்காய் கறி குழம்பு மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் குழம்பு ஊற்றுறப்போ ஒரு 4 கத்திரிக்காய் போட்டாலும் கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் கட் பண்ணுறப்ப நாளாக கட் பண்ணேன். ஏன்னா உள்ளே ஏதாவது சொத்தையாக இருக்கான்னு. நான் கட் பண்ணதில் ஒரே ஒரு காய் மட்டும்தான் சொத்தையாக இருந்துச்சு, ஆஃப் இது. அதை கட் பண்ணி நான் தூக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே தண்ணியில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். நாங்கள் எப்போயுமே வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தான் சாப்பாடு வேக வச்சு வடிப்போம். ஏன்னா வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அது இல்லாமல் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு வடித்து சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு. ஸோ இதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இது ஒவ்வொன்றையும் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சித்திட்டு பொண்ணு ஒர்க்குக்கு போகிறாங்க. அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம வீடியோவும் எடுத்துக்கிட்டே அப்படியே நம்ம க்ளீனும் பண்ணும், ஒர்க்கும் பண்ணும். ஸோ நான் நினச்சேன் போகிறதுக்குள்ளே எல்லாம் வெந்துருமோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா அவசரமாக. பரவாயில்லைங்க, ஏன்னா நான் வீடியோவும் பிடிச்சிக்கிட்டு குக்கிங்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ மறுபடியும் வச்சுட்டு அதில் வெங்காயம், தக்காளி இது போட்டு கொஞ்சம் வணக்கிக்கிட்டேங்க. கூடவே பார்த்திங்கன்னா சோம்பும் சீரகமும் கொஞ்சம் வாசத்துக்காக நான் சேர்த்தினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா எனக்கு வாசத்துக்காக நான் சேர்த்தினேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மிக்சியில் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். மறுபடியும் அதில் கடாயில் எண்ணெயை ஊற்றி லைட்டாக கடுகு போட்டேன். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வச்சுருந்த தக்காளியில் கத்திரிக்காய் நல்லா தண்ணியில் அலசி அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டேங்க. ஏன்னா அது நல்லா கத்திரிக்காய்னாவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். ஸோ அதை நல்லா வணக்கி விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா அதை அலசி நான் பாத்திரத்துலேருந்து எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு போட்டு விட்டேன். அதுவுமே நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சு இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து நான் தேங்காயும் போட்டுட்டேன். ஏன்னா நல்லா அரைஞ்சிரும். ரொம்ப மையாக அரைய வேணாம், ஓகே ஓரளவுக்கு இருக்க மாதிரி கறி குழம்புக்கு வைக்கிற மாதிரி. ஸோ அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றினோமா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் புளி தண்ணி கொஞ்சமாக எடுத்து நான் அது நல்லா ட்ரை ஆனோடனே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா புளி தண்ணியில் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் புளி தண்ணி தான் ஊற்றினேன். கூடவே அது நல்லா கொதிஞ்சு வந்துச்சு. ஏன்னா புளியோட வாசனை அதோடது எல்லாம் பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா. அதனால் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இதை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அதோடு சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகிறப்ப அந்த எல்லா எசன்ஸ் எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும் இல்லையா. அதனால் நான் கொதிக்க விட்டேன். நல்லாவும் கொதிஞ்சு வந்துருச்சு. நான் சொல்லப்போனால் டைம் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு குழம்பு வைக்கிறப்ப. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். எப்போயுமே உப்பு கம்மியாக தான் போடுவேன், வேணும்னா போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது 2 தான் போட்டேன், வேறு எதுவுமே நான் போடலை. அதோடு சேர்த்து நான் எப்போயுமே லைட்டாக வாசத்துக்காக சாம்பார் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதில் என்னென்னா மிளகாய் ஏன் கம்மியாக போடுறோம் அப்படின்னா மிளகாவாக இருக்கட்டும், மிளகுத்தூளாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டேன். உப்புமே கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா கொதிஞ்சு வருதில்ல, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ இப்படி தாங்க நான் வச்சேன். ஸோ நான் நேச்சுரலாக போயிட்டு கறிவேப்பிலை பறிச்சுக்கிட்டு அதை நான் குக்கிங் பண்ணுறப்ப போட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வெளியிருந்து ஒரு ஃபோக்கஸ் வேணுங்கிறதுக்கோசரம் ஜன்னல்லேருந்து நம்ம ஒரு குக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரி அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு வீடியோ நானும் எடுத்துட்டேன். ஸோ அதோட டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு நானும் ஊற்றினேன். நானே வச்சது நானே சாப்பிட்டா அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஓகே நல்லாயிருக்கு. ஆனால் உப்பு மட்டும்தான் உரைக்கல, எனக்கு அப்போயே தெரியும். பட் இருந்தாலும் நான் போடலை.
ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளேட்டில் வந்து போட்டுட்டு ஓகே சாப்பிட உக்காந்துட்டேன். அந்த வீடியோவும் எடுத்தேன். பட் அப்போ வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த கிளிப் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நியூ சேனலுங்கிறதுனால நீங்கள் மறந்துட்டு போயிடாதீங்க. தேங்க்யூ.